வெல்கம் டு சுகன் வியூஸ். சார் நீங்கள் வந்து மாமன் மூவி ரிவ்யூ பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கொஞ்சம் தெரிவிங்க. மாமன் ரிவ்யூ பற்றி சொல்லணும்னா படம் ஓரளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. மைக்கை விடுங்க, கடிக்காது. சொல்லுங்க. டிக்கெட் வேற கிடைக்காம கழுத்து வலி எடுத்துக்கிச்சு, வேற எடுத்துக்கிச்சு. அங்கே போயிட்டு மாமன் படத்தை பார்த்தா எல்லாம் வரும். எல்லாம் என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, காமெடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக எமோஷனல் சீன்லாம் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இந்த ஸ்டோரி மாதிரி எடுத்துக்காங்க, மாமா ஸ்டோரி. அவன் வந்து எப்படி ஃபேஸ் பண்றான் அப்படின்னு. அதான் அது படம் பேரே மாமன் தான். அப்புறம் மாமன் ஸ்டோரினா ஏதாவது டிஃபரெண்டா சொல்லுங்க. அவங்க அக்காக்கு வந்து ரொம்ப, அவங்க அக்கா மேல ரொம்ப பாசமா வச்சிருக்காங்க. படம் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுங்க என்ன பொறுத்த வரைக்கும். மைக்க வாங்கிட்டு பிடிங்க. படம் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுங்க. எல்லாரும் ஃபேமிலியா போய் பாருங்க. நீங்க சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னீங்க, நேத்து இன்னைக்கு ஓரளவுக்கு தான் சொல்றீங்க. என்ன சொல்றது, அந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாங்க. ஒரு தடவை தான் பார்க்க முடியுமா? எல்லா படமே ஒரு தடவை பார்க்கலாம். அதுல வந்து சின்சியரா அந்த கொஞ்சம் அந்த பையன் நல்லா ஆக்ஷன் பண்ணிப்பான். அந்த பையன் உங்கள மாதிரியே இருக்கான்னு எல்லாருமே சொல்றாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம மாதிரி இருந்துட்டு பொளச்சி போட்டு விடுங்க. நீங்க பொளச்சிட்டீங்களா? எனக்கு கொஞ்சம் பிடிக்காது அந்த மாதிரி. இல்ல நாங்க யாரும் நீங்க ஃபேமஸ் சொல்லவே இல்ல. நீங்க அப்புறம் எங்க மீடியா எடுக்கறீங்க? மீடியா எடுக்கல, வீடியோ. சரிங்க, சாரிங்க. சரி சொல்லு, வேற ஏதாவது சொல்லு. சூரிய பத்தி சொல்லு, ஹீரோயின் பத்தி சொல்லு. பண்ணிருக்காருன்னா இவ்வளவு நாளா காமெடியா நடிச்சிட்டு இருந்தாரு, இப்போ வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டாரு. இப்போ எப்படி காமெடி என்ன பிடிச்சிருக்கா உங்களுக்கு, ஹீரோவா பிடிச்சிருக்கா? ஹீரோ பிடிச்சிருக்கா? காமெடி பிடிக்கலையா? ஹீரோயின் அவங்களுக்கு ஏத்த வர்க் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லணும். நம்ம ஹீரோயின் எதுவும் சொல்லக்கூடாது. அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடும், ஃபேன்ஸ்லாம் வந்துருவாங்க. நீங்க வேற அப்புறம் அவங்க அக்காவை பத்தி சொல்லுங்க. அவங்க அக்காவை பத்தி என்னன்னா, அவங்களுக்கு கொடுத்த கான்செப்டா கரெக்டா பண்ணிட்டாங்க. வேற எல்லாம் தப்பா பண்ணாங்க. கான்செப்ட் கொடுத்தா டைரக்டர் என்ன, இப்ப டைரக்டர் என்ன பண்ணிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாமா? இப்படிலாம் மாத்திருப்பீங்க. கொஞ்சம் கரெக்டா டைரக்டரா நீங்க இருந்தீங்கன்னா இந்த சீனை எப்படிலாம் மாத்திருப்பீங்க? நான் டைரக்டரா இருந்தா ஏன் இங்க வந்து பேச போறேன் உங்கள்ட்ட? சரி வாங்க, அது வேணா உண்மைதாங்க. வேற ஏதாவது சொல்லணுமா? உங்க கருத்து ஏதாவது இருக்கா? கருத்து என்னன்னா, நீங்க டைரக்டரா இருந்தா என்ன இன்னால எங்க இருந்திருப்பீங்க? நான் உங்கள்ட்டலாம் பேச மாட்டேன். பிஸியா இந்த பெரிய பெரிய சேனலுக்குலாம் நீங்க ஷூட்டிங் போயிருப்பாரு, இன்டர்வியூ கொடுத்துருப்பீங்க. யார்கிட்டயும் பேச மாட்டேன். என்கிட்ட வந்து பேசினாங்கன்னா வாய் கொடுத்து. நீங்க எப்படி டைரக்டர்னாலும் இந்த மாதிரி ட்ரவுசர் தான் போட்டுப்பீங்களா, இல்ல எப்படி அப்பயாவது பேண்ட் போடுவீங்களா? அதெல்லாம் ட்ரெண்டுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ரிவ்யூல பார்ப்போம். பை गाइस. பை சொல்லுங்க. பாய்.